அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இதிலும் குறிப்பாக 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 12ஆம் இடத்தில் மறைகிறாருங்க. 6ஆம் இடத்தின் அதிபதி 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல சிரமம் விலகுவதோடு எதிர்பாராத சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நீச்சம் பெறுகிறார் புதன். புதனை பொறுத்தவரைக்கும் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவது என்பதும் சாதகமான ஒரு அமைப்பு உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அளவற்ற ஞானத்தையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் புதன் சாதுரியமாக இருக்கும் போதுதான் அவை வெற்றிகரமாக அமையும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்சம் பெற்றாலும் தடுமாற்றம் அடையாமல் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் 12 ராசியில் இறுதி இடமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்கள் நாம் போதும் என்று போதுமான மனநிலையில் இருந்து விடுவோம். அதுதான் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையாக மாறும் என்பதை தற்போது தெரிந்து கொள்ள ஒரு முடியாத சூழல் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி ஒன்று இருக்கிறது. அந்த எலி ஒரு அரிசி பானைக்குள் நுழைகிறது. அந்த அரிசி பானை முழுவதும் நிறைய அரிசி இருக்கிறது. அந்த எலி நினைத்திருந்தால் மேலேயே அரிசியை தின்னுவிட்டு அந்த பானையில் இருந்து வெளியே சென்றிருக்க முடியும். ஆனால் அரிசி பானையில் தானியங்கள் அரிசி நிறைய இருந்ததால் அந்த எலிக்கு உணவு தேடி வேறு இடம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே அந்த எலி இருக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு தூங்கி ஓய்வெடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய உணவை தானியங்களை காலி செய்கிறது. இப்படியே இந்த அரிசி பானைக்குள் நுழைந்த எலியானது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்று நினைத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த இடத்தில் இருந்து விடுகிறது. நாளடைவில் அரிசி பானையில் அரிசி பாதிக்கு மேல் காலி ஆகிறது. பிறகு முழுமையாக தீர்ந்து விடுகிறது. முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து உணவு கிடைக்காமல் வேறு எங்கு சென்று உணவை தேடுவது என்று முயற்சி செய்யும் போது அந்த பானையிலிருந்தே அந்த எலியால் வெளியே போக முடியாமல் பல வகையான பிரச்சனைகளை அதற்கு பிறகு சந்தித்து அந்த பானையிலே அந்த எலியின் ஆயுசு என்பது
முடிந்து விடுகிறது. இதுபோன்றுதான் நம்மளும் பல நேரங்களில் சில விஷயங்களை போதும் என்ற மனநிலையுடன் இதுதான் சரி என்று நினைத்து சில விஷயங்களை தவிர்த்து அதிலே அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சில நுட்பங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அதை செயல்படுத்தி மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். உங்களை விட்டு கஷ்டம் நீங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறார். பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். புதன் நீச்சம் பெற்றாலும் கூட குருவின் வீடு என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் கஷ்டம் நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் பலமாக பல கிரகநிலைகள் வலம் பெறுகின்றன. சனி சாதகமற்ற அமைப்பில் வலம் பெறும்போது அவருடன் இணைந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் வணிக லாபம் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்க போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. லாபத்தை மேலும் மேலும் உயர்த்தக்கூடிய வகையில் சில அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமைகிறது. மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத நன்மை உங்களை தேடி வரும். அங்கு சுக்கிரனும் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் அந்த இடத்தை விட்டு விலக போகிறார். அதற்கு முன்னதாக திடீரென திட்டமிடாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். உறுதியாக பல சிரமங்களை அதிகமாக சந்திக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதில் சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் எதை செய்தாலும் பல முறை யோசித்தும் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் அதை சரியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்காது என்று நினைத்த பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தேவையற்ற பண விரயங்களை தவிர்ப்பதன் மூலம் இந்த தருணத்தில் பண சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. விரய செலவுகள் ஏற்படும், ஆனால் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் விரயத்தை வலுப்படுத்துவதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது வீண் விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் நேரமாக அமையும்.